இன்னைக்கு கனடா டு அமெரிக்கா vlog 3 தான் பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்து டே 5 ஸோ சுத்தமாக டைம் போனதே தெரில. ஸோ தேங்க்ஸ் டு மனிஷ் ஃபார் பிரிங்கிங் மீ ஹியர். தேங்க்யூ. 10 o'clock ஆகுது. நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபுட்டெல்லாம் எங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துட்டா. புளி சாதம் ப்ளஸ் ஆலு ஃப்ரை. அர்கான்சா சிட்டிக்கு கிளம்பிட்டோம். அர்கான்சா ஸ்டேட்டுக்கு கிளம்பிட்டோம். ஐம் ஸோ சாரி அபவுட் இட். அர்கான்சா ஸ்டேட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே பென்டன்வில் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து எங்கள் கசின் இருக்காங்க. ஸோ பண்டி அண்ட் மனிஷா அவங்கள மீட் பண்ணுறதுக்கு போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலி அவங்க பேர் வந்து தருண். நாங்கள் வீட்டில் பண்டின்னு தான் கூப்பிடுவோம். அதனால் இப்போ கிளம்பிட்டோம். ஷீ இஸ் மை அனதர் ஸ்வீட் ஆர்ட். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு மீட் ஹர் நோ. சரி, இப்போ இங்கேருந்து 5 hours எங்களுக்கு காமிக்குது. அதே மாதிரி காஃபியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல நம்ம ஊர் காஃபி ஷர்மியோட ஹஸ்பண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ அதுவுமே ஒரு கிரேட்டஸ்ட் மூமெண்ட் தான் நான் சொல்லுவேன். காலையில் எழுந்தோடனே எனக்கு சுட சுட காஃபி ஒரு நேற்று போட்டு கொடுத்தாரு, விச் வாஸ் ஸோ குட். உங்களுக்கு என் மூஞ்ச பார்த்தாவே தெரியும் நான் பேசுறது. ஸோ இப்போ காஃபியும் ரெடியாக இருக்குது. போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் உங்களையும் அங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். கீப் வாட்சிங். ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸை கடந்து தான் போக போகிறோம். அயோவாலேருந்து அர்கான்சா வரைக்கும் நடுவில் வந்து மிசோரின்ற ஒரு ஸ்டேட் வரும். அதுக்கப்புறம் கேன்சஸ் ஸ்டேட் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அர்கான்சாஸ் வரும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச 3 ஸ்டேட்டு. நடுவில் ஏதாவது ஸ்டேட் வந்தால் நான் சொல்கிறேன். இத்தனை ஸ்டேட்ஸ் க்ராஸ் பண்ணி இந்த ஒரு ட்ரிப்பில் வந்து நாங்கள் கவர் பண்ணுறதுன்றது நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் அயோவா ஸ்டேட்டில் தான். லாஸ்ட் நைட் வந்து ஸ்னோ ஆரம்பிச்சிது. நீங்கள் என்னோடய vlog 2 பார்த்துருப்பீங்க. அது vlog 2 முடிக்கும் போது வந்து கொஞ்சம் ஸ்னோ வந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது எல்லாமே ஓவர் நைட் வந்த ஸ்னோ தான். எவ்வளோ அழகாக இருக்குங்கள. அப்படியே பார்க்கவே வந்து வின்டர் ஒண்டர்லேண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த ரோடெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரோட்லலாம் நம்ம எவ்வளோ லாங் ட்ரைவ் போனாலுமே வந்து நம்மளுக்கு டயர்டாக ஃபீல் ஆகாது. ரோட்ஸ்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி ரோட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் லைன் பக்கத்தில் அந்த ஷோல்டர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வேளை நீங்கள் தூங்கிட்டு அந்த சைடில் போயிட்டிங்கன்னா டப்பு டப்புன்னு காரையே ஷேக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்சிடென்ட்ஸுமே வந்து இங்கே ஃபுல்லாகவே ப்ரிவெண்ட் பண்ணும், நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். கனடாவில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வின்டர் அப்போ நம்ம டயர்ஸ் சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக உங்கள் வெஹிக்கிளோட உங்கள் காரோட 4 டயரும் வந்து வின்டருக்கு ஏற்ற மாதிரி டயர்ஸ் போடணும். திருப்பி சம்மர் வரும்போது அந்த டயரை வந்து மாற்றிடுவோம். அந்த மாதிரி போட்டனால எங்களுக்கு இப்போ நல்ல விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா கனடாவில் வந்து அவ்வளோ ஸ்னோ இல்லை. பட் யூஎஸில் இவ்வளோ ஸ்னோ இருக்கும் நாங்கள் நினைக்கவே இல்லை. ப்ளஸ் இது பிளான் பண்ணாத லாஸ்ட் மினிட் ட்ரிப்புன்றனால நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். பட் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நல்ல வேலை நம்ம வந்து நவம்பரில் ஸ்னோ டயர் மாற்றினதுக்கு இப்போ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா போகிற வழி எல்லாமே வந்து ஸ்னோ இருக்கும், ஐஸ் இருக்கும். அதுக்கு மேலெலாம் போகும்போது கார் வந்து நிறைய ஸ்லைட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப வந்து ஸ்லிப்பரியாக இருக்கும் ரோட்ஸ் எல்லாம். அதனால் கூட நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். தன்னால் கார் பிரேக் போட்டாலும் நிற்காது, அது பாட்டு வளன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஎஸ் கனடா ஸ்னோ ரீஜனில் இருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து ஸ்னோ டயர்ஸ் போட்டுக்கோங்க. அந்த ஷோல்டர்ஸ் உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அந்த சைடில் இருக்குது பாருங்கள், அந்த எல்லோ லைன்ஸ் பக்கத்தில் ஒரு மாதிரி இப்படி போயிட்டு வருது. ஸோ அதுதான் அந்த டயர் வந்து அதுக்கு மேலே போன உடனே வந்து ஹோல் காருமே வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நல்லா அசந்து தூங்கியிருந்தாலுமே அவங்கள உலுக்கி எடுத்துகிற மாதிரி உலுக்கி எடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த எக்ஸிட் மாதிரி இருக்குது பாருங்கள், கசினோ எக்ஸிட் 34ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே எக்ஸிட் வரப்போகுதுன்னு அர்த்தம். எக்ஸிட் வந்து அந்த இடத்துல எக்ஸிட் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ரெஸ்ட் ஏரியா இருக்கும். என்னோடய vlog 1 vlog 2ல் நான் மென்ஷன் பண்ண மாதிரி ரெஸ்ட் ஏரியாஸ் எல்லாமே வந்து கனடா யூஎஸில் ஃப்ரீ தான். நீங்கள் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாக தான் இருக்கும். ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டோம் நீங்கள் உங்களோட ஜேர்னியை தொடரலாம். இது எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட் தாங்க சொல்லணும். ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்னோவில் போகிறதுலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹோல் ட்ரிப்புமே வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என் கூட சேர்த்து உங்களையும் கூட்டு போய் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாடெல்லாம் பாருங்களேன், கருன்னு இருக்குது. அப்படியே அந்த ஸ்னோ வந்த இடத்துல இங்கே மாடுங்கள்லாம் எல்லாமே நல்ல கருன்னு தான் இருக்கும் போல், நார்மல் மாடுங்களே. ஸோ நம்ம ஊரில் வந்து எருமை மாடு தானே, வந்து எருமை தான் நல்லா கருப்பாக இருக்கும். நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து எல்லா மாடும் நல்லா கருன்னு இருக்குது. பாலுமே ரொம்ப திக்காக வரும் இங்கே அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
ஸோ இங்கே ரோட்ஸ் மேலே ஸ்னோ விழுந்தால் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஹைவேல இருக்குது அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டோட வெஹிக்கிளே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிரும். இப்போ கிராண்ட் ரிவர் அப்படின்ற ஒரு ரீஜனில் தான் நம்ம இருக்கோம். பட் எந்த ஊரில் எங்கே என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா விசிபிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த ட்ரிப்பில் vlog 1 vlog 2ல நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது செம்மையான ஒரு ஐஸ் மழையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே போக 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 என்னாச்சு அப்படின்னா ரொம்ப விண்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரத்தில் ரொம்ப பனிமூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. நம்மளுக்கு முன்னாடி இருக்க காரே எங்கே இருக்குன்னு தெரியாத மாதிரி இருந்தது. இன்றைக்கோட ட்ரிப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ. ஸோ நம்ம நிறைய காலங்கள் வந்து இந்த 4 நாள் இப்போ வரைக்கும் 4 நாள் ஆன ட்ரிப்லேயே வந்து கடந்து வந்துட்டோம். இப்போ இந்த டிஸ்பிளேயில் பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்னோக்குள்ளே போக போகிறோன்னு இருக்குது. ஸோ திருப்பி இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஸ்னோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்னோஃபால் கம்மியாகுது. அதனால நம்ம வந்து ஸ்பீடெல்லாம் வந்து இஷ்யூஸ் இருக்காது. ஸ்னோலேருந்து வெளியே வந்துட்டால் நம்மளோட ஸ்பீட் எப்படியோ அப்படி ஓட்டிக்கலாம். இப்போ வந்து என்ன தான் ஸ்பீட் லிமிட் 40-60 இருந்தாலும், அதாவது 40 மைல்ஸ் 60 மைல்ஸ் கிலோமீட்டர்ஸ் இல்லை. ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல்டாக ஓட்டிக்கலாம் ஸ்னோ இல்லைன்னா. ஓகே கைஸ், நம்ம மேப்பில் வந்து ஸ்னோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்னோலேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரெட் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அது அந்த டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே ட்ரைவ் பண்ணிவிட்டு இங்கே பெத்தானி வர போகிறோம் அங்கேருந்து. ஸோ ஸ்னோலேருந்து வெளியே வர போகிறோம். அதனால் நம்ம இதுக்கு மேலே கவலைப்பட தேவையில்லை. இந்த சீனாரியும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நாங்கள் 3 நாள் தான் இப்போ ட்ரைவ் பண்ணதில் ஃபுல் மழை இருந்துச்சு. அப்புறம் ஐஸ் கோல்ட் மழை, ஐஸ் க்யூப்ஸ் விழுறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஸ்னோஃபாலும் பார்த்தாச்சு. நடுவில் கொஞ்சம் சன்னியாகவும் இருந்தது. ஸோ எல்லா சீசனும் கவர் பண்ண ஒரு ஃபீல் இருக்குது இந்த ரோட் ட்ரிப்லேயே எங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த ஸ்னோ எல்லாம் முடிய போகிறீங்க பாருங்கள். ஏரோ வந்து டவுன், நம்ம வெளியே நீட்டாக வந்துகிட்டே இருக்கும். இன்னும் லைட்டாக வந்தால் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபியூ மைல்ஸில் வந்து இந்த ஸ்னோ எதுவுமே இல்லாமல் நார்மலான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை வந்து நம்ம பார்க்கலாம். ஈவன் ஸ்னோஃபாலோட இன்டென்சிட்டியும் கம்மியாயிடுச்சு. நடுவில் ஸ்னோஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஸ்னோஃபால்லேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு. இந்த டிரான்சிஷன் பாருங்கள், இங்கேயும் அங்கேயுமே எவ்வளோ தெரியுது. அவ்வளோதான், இங்கெல்லாம் நல்லா அந்த ஒயிட் ஸ்னோ வந்து அழகாக தெரியுது. ஸோ இவ்வளோ நேரம் அந்த செடி கொடி எல்லாமே வெள்ளையாக இருந்தது. இப்போ பாருங்கள் அப்படியே மாறிடுச்சு. இந்த டிரான்சிஷனே ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஸ்னோஃபாலும் இல்லை, ஸ்னோவும் இல்லை. மேப்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த கொஞ்சம் ஏரியா வந்து ஸ்னோ இல்லை. வெல்கம் டு மிசோரி. இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னோ திருப்பி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மிசோரி அப்படின்ற ஸ்டேட்டுக்குள்ளே இப்போ இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கேன்சஸும் ஸ்டேட் தானே மனிஷ்? கேன்சஸ் சிட்டி வந்து மிசோரியில் இருக்கா? கேன்சஸ் சிட்டி வந்து மிசோரியில் இருக்குது. Missouri is a different state, Kansas is a different state in that Kansas city. அதுதான். ஸோ நம்ம அப்போ மிசோரி ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கேன்சஸ் ஸ்டேட்டுக்கு போகிறோம். ஃபைனலாக நம்ம வந்து கேன்சஸ் சிட்டி ரீச் ஆக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போயிடுவோம். இங்கே ஏன் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் காஸ்கோ தாங்க. அங்கே போய் திருப்பி வந்து நம்ம ஃபியூவலில் ரீஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்த சாப்பிடணும், ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோ போக போகிறோம். காஸ்கோ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட். நான் என்னோடய vlog 1 vlog 2ல் உங்களுக்கு வந்து நிறைய காஸ்கோவுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய ட்ராவல் பண்ணோம்ல நம்ம கனடாலேருந்து சிகாகோ, அங்கேருந்து அயோவா. ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சுன்றனால நிறைய நடுவில் வந்து காஸ்கோவில் நிறுத்தியிருப்போம். கேன்சஸ் சிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு சிட்டி யூஎஸ்லேருந்து தான் சொல்லணும். இங்கே வந்து பார்பிக்யூலாம் நம்ம சாப்பிட்றோம்ல இந்தியாவில் இப்போ. ஸோ அந்த பார்பிக்யூலாம் இங்கே தான் ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான விஷயம். அதுக்கப்புறம் மிக்கி மவுஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம்ல. ஸோ மிக்கி மவுஸ் வந்து முதல்ல கண்டுபிடிச்சது அது எல்லாமே இங்கே தான்.
இந்த சிட்டி ரொம்பவே ஒரு அழகான சிட்டி. இது வந்து நம்ம நடந்து போயே கூட பார்த்துடலாம். அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு சிட்டி. நிறைய மியூரல்ஸ்லாம் இருக்கும். நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த கோக்னட் வாட்டர் தான் எங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது. இதுதான் நாங்கள் காஸ்கோவில் திருப்பி வாங்கிட்டே இருப்போம். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் நம்ம இளநீ சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்லேயே தான் இருக்கும். அந்தளவுக்கு ஸ்வீட் இருக்காது. என்னதான் இருந்தாலும் நேச்சுரலாக டைரெக்டாக உடனே சாப்பிட்ற மாதிரி வராதில்ல. ஸோ பட் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. நார்மலாக கோகோ விட்டோ அந்த மாதிரி வாங்குறதுக்கு பதில் கிர்க்லாண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கினா இதில் கெமிக்கல்ஸ் ரொம்ப கம்மி. இவ்வளோ நேரம் இந்த கார் பார்த்தீங்கன்னா இந்த பாசிங் லேன்லயே போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ஆமாம், தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ரோடு இருக்குங்கள, இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்க. ஸோ அது வந்து நம்ம ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரே ஆடும், ரொம்ப சத்தம் வரும். நாங்கள் இப்போ போயிட்டே இருக்கும் போது திடீர்னு சத்தம் என்னடா வருதுன்னு பார்த்தா முன்னாடி இருந்த இப்போ நான் காமிச்சல அந்த கார் வந்து அந்த ஷோல்டர் மேலே ஏறிடுச்சு. ஸோ செம்ம சத்தம் வந்துச்சு. சரி தூங்கிட்டாங்க போல அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஏன்னா மூவே ஆகலை. இந்த பாசிங் லேனில் கார் வந்துச்சுன்னா ஆக்சுவலி கொஞ்சம் நேரத்தில் மூவ் ஆகிடணும். ரைட்டில் இருக்க லேனில் தான் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுற லேனு. லெஃப்டில் இருக்க இந்த லேன் வந்து இந்த லேன் எப்போவுமே வந்து பாசிங் லேன் தான். ஸோ இங்கே வந்து ஒரு காரை பாஸ் பண்ணுறதுக்கு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இந்த லேன் யூஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் அதிலே போயிட்டு இருந்தாங்க. திருப்பி செகண்ட் டைமும் வந்து அதே ஷோல்டர்ஸில் ஏற்றிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து டெயில்கேட் பண்ணிகிட்டே போனோம் பின்னாடியே. ஸோ தட் அவங்க பார்த்துட்டு மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா அதுவும் மூவ் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரைட் லேனுக்கு மூவ் ஆகிட்டாங்க. சரி, நான் அவங்கள பார்த்தா அந்த விமன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணெல்லாம் மூடி திறக்கிறாங்க அப்படியே. ஸோ தூங்கிட்டாங்க போல். சேஃபாக போய் வீட்டில் போய் சேரணும்னு நினச்சிக்கிறேன் நான். வெயில், மழை, ஸ்னோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து சூறாவளி காற்றுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்திருக்க ரீஜனில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெவி விண்டு. நீங்கள் இந்த மேப்பில் பார்த்தாவே தெரியும். இந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள். நாங்கள் இருக்க ரீஜனில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ விண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கார் வந்து அதுவாக மூவ் ஆகுது. ஸோ நம்ம வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு போகணும். இந்த ஜேர்னியில் வந்து எல்லாமே நாங்கள் பார்த்துட்ட மாதிரி இருக்குது. எல்லா சீசனும், வெயில், மழை, குளிர், அதுக்கப்புறம் இந்த ஸ்னோ, இப்போ சூறாவளி காற்று அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. பட் இதுக்கு மேலே வந்து ஸ்னோ கிடையாது. ஏன்னா நாங்கள் போகிற டைரெக்ஷனில் வந்து ஸ்னோ இருக்க மாதிரி தெரியல. எங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனில் நல்ல வெயில் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த மேப்பில் போட்டிருக்கு. ஸோ யா, போய் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இந்த ரோட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ போகும்போது போர் அடிக்கவே அடிக்காது ரோட்ஸ் எல்லாம் பார்க்க. இப்போ வந்து மவுண்டனுக்கு நடுவில் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ப்ளஸ் லைட்டாக ஒரு இன்க்ளினேஷனும் இருக்குது. இந்த கார் பாருங்களேன், எத்தனை சைக்கிள் பின்னாடி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. டயர்டாக இல்லை, லைட்டாக போர் அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் எனர்ஜி ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ எங்களோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து அர்கான்சாவில் இருக்க பென்டன்வில்ல. ஸோ அந்த பிளேஸ் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ் காமிக்குது. இந்த வழி எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஆந்திரா சைடு, தெலுங்கானா சைடு போகும்போது இதே மாதிரி மலையை வெட்டி நடுவில் போகிற மாதிரிலாம் இருக்கும். இந்த கர்னூல், கடப்பா சைடு எனக்கு அதே ஃபீல் தான் வந்தது. பட் இன்னும் இது அழகாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பார்த்து போகும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே எனர்ஜி திரும்பி வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து மலை மேலே போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பிகாஸ் இப்போ நம்ம ஊட்டி, கொடைக்கானல்லாம் போகும்போது அந்த ஆல்டிடியூட் சேஞ்சில் வந்து காதெல்லாம் அடைச்சிக்கோம்ல, அந்த மாதிரி அடைச்சிருக்கு. நாங்கள் மேபி கிராஜுவலாக மலை மேலே கூட போயிருக்கலாம், தெரியாது. பட் பார்க்குறதுக்கு வந்து வேலையில் இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ரெண்டு சைடுமே வந்து அந்த ரோடோட எட்ஜெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி. ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். வெல்கம் டு அர்கான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேப்பும் சொல்லிடுச்சு. சன்செட்டும் ஆக போகுது, அந்த கோல்டன் ஹாரில் தான் இருக்கும். ஸோ இப்போ அர்கான்சாவில் பென்டன்வில்லேக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயிடுவோம். நம்ம டாக்கோ பெல் இங்கே இருக்குது. டாக்கோ சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு வீட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னு தான் இருக்குது. பேங்க்கு போகலப்பா, இது ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது. பேங்க்கும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு மாதிரி
ஏர்பின் பென்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு ரோட்டில் தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸ்லோவாக போங்க, ரொம்பவே வந்து ஷார்ப் டேர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ப்ளஸ் 20 mph ஸ்பீடில் தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வின்டர் சீசனில் இருக்கனால இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. ஆனால் கச்சிதமாக ஸ்ப்ரிங்லாம் முடிஞ்சு சம்மர்லாம் ஆரம்பிக்கிற டைமில் வந்து இது ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் எஸ்பெஷலி ஃபால் டைமில் வந்து நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் இந்த ரோட்டில் வந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த ரோட்ஸு. ஆனால் நம்ம ஸ்பீடாக போக முடியாது. ஸ்பீடாக போனால் ஒரு த்ரில்லாக இருக்கும். பட் 20 miles தான் நம்ம போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்னா. ஏன்னா முன்னாடி வர காரையும் நம்ம இடிக்காமல் போகணும். ப்ளஸ் இது நம்ம வந்து லிட்ரலாக வந்து மலைக்கு மேலே போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர்ஸுமே பார்க்கும்போது கம்மியாயிட்டே வருது பென்டன்வில்லே கிட்ட வர வர. ஸோ கொஞ்சம் குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். நம்ம கிட்ட வந்தாச்சு, வீடு கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 minutes நம்ம ரீச் ஆக போகிறோம் மனிஷா அண்ட் பண்டி வீடு. ஸோ கான்ட் வெயிட் டு மீட் தெம். இந்த கம்யூனிட்டியே வந்து ஒரு புது கம்யூனிட்டி போல். இப்போ தான் இவங்களுமே இங்கே மூவ் ஆனாங்க. வீடெல்லாம் பாதி வந்து கட்டுற மாதிரியும் போயிட்டுருக்கு, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இருக்குது. நிறைய வீடு ஃபினிஷ்டாகவும் இருக்குது. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இங்கே இருக்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து கட்டுவாங்க. தட்ஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் அகேன். அவங்க சொல்கிற கலர்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து க்ரீன் அடிச்சிக்கிறோம், ரெட் அடிச்சிக்கிறோன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து வீடெல்லாம் இங்கே கட்டணும். அதனால தான் இதெல்லாம் யூனிஃபார்மாக இருக்குது. பென்டன்வெல் ரீச் ஆகிட்டோம். மனிஷ், இது வந்து மனிஷ்கான பிளேஸ். எனக்கும் என் டார்லிங் இருக்கா, ஆனாலும் மனிஷோட தம்பி, மனிஷோட சித்தப்பா சித்திலாம் இருக்காங்க. ஸோ மனிஷ் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கா அவங்கள போய் பார்க்க? நார்மல், நோ எக்ஸைட்மெண்ட். நோ எக்ஸைட்மெண்ட். நீ எப்போ தான் எக்ஸைட் ஆவ? நெவர். நம்ம எதிர்பார்த்த ரியாக்ஷன் வரலைங்க. லெட்ஸ் கோ இன்சைட். நம்ம வந்தாச்சு, காலிங் பில் அடிச்சாச்சு. அங்கே இல்லை. ஹலோ சேடா. ஹாய் மாமையா. You became thin. Yeah. I put on almost. Hi, Mamaya. How are you? చాలా బాగున్నా. హాయ్ అత్తమ్మ. స్లిమ్ అయింది కదా. అవునా, మీరు కూడా స్లిమ్ గా అయ్యారు. என்னோட டார்லிங் வந்து கடையில் இருந்தாங்க. அதனால சரி அவங்க அங்கேயே போய் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்து ஸ்லோவாக, அவங்களுக்கு தெரியாமல் போகணும்ல, அப்போ தான் நம்ம சர்ப்ரைஸ் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட vlog 3 இப்போ முடிவுக்கு வருது. vlog 4ஓட உங்களை சீக்கிரமாக நான் சந்திக்க வரேன். vlog 4ல் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா அன்றைக்கி மறுநாள் பார்த்திங்கன்னா வெறும் பசங்க, அதாவது வீட்டில் இருக்க கைஸ் மட்டும் சேர்ந்து மத்தியானம் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அது சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து டெக்ஸஸ் கிளம்பிட்டோம். ஸோ டெக்ஸஸ்க்கு போகிற ரோட் ட்ரிப்புமே வந்து நான் அதில் போட்டிருப்பேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நாங்கள் அதுக்கு அடுத்த வந்த நாளெல்லாம் பண்ணோம். நியூ இயர் வந்தது. ஸோ அன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நான் வந்து vlog 4ல் போடலான்னு இருக்கேன். ஸ்டே டியூன், கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye bye, take care, see you soon.